வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெடுந்தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ள புரெவி புயல் வலுவிழந்த நிலையில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். புரெவி புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. பாம்பனில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தம். புரெவி புயலால் கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு இன்று பொது விடுமுறை அறிவிப்பு. ஜனவரி மாதம் புதிய அரசியல் கட்சி தொடக்கம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அறிவிக்கப் போவதாக நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. விவசாயிகளுடனான 4வது கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. வரும் 5ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல். வேளாண் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெறாவிட்டால் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மத்திய அரசுக்கு எச்சரிக்கை. தமிழகத்தில் புதிதாக 1416 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 14 பேர் பலி. ஐம்பது வயதிற்கும் குறைவான மற்றும் 65 வயதிற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனுமதி இல்லை. கேரள அரசு அறிவிப்பு. காஷ்மீர் குறித்து தவறான வரைபடத்தை வெளியிட்ட விக்கிபீடியா இணையதளத்திற்கு மத்திய அரசு கண்டனம். தவறான வரைபடத்தை நீக்காவிட்டால் இணையதளம் முடக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். புரெவி புயல் நெடுந்தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புரெவி புயல் நேற்று முன்தினம் இரவு மன்னார் வளைகுடா பகுதியை கடந்து சென்றதாக வானிலை மையம் கூறிய நிலையில் நள்ளிரவில் திடீரென பாம்பன் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. கடலும் சீற்றத்துடன் காணப்பட்டது. மேலும் பாம்பன் பாலத்தில் இரவு நேரத்தில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதேபோல ராமேஸ்வரத்தில் நள்ளிரவில் பலத்த மழை பெய்தது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழைநீர் தேங்கக்கூடிய தாழ்வான 38 பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தனியார் திருமண மண்டபங்கள், பள்ளி, கல்லூரிகளில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். மாவட்டம் முழுவதிலும் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புரெவி புயல் காரணமாக 6 மாவட்டங்களுக்கு இன்று பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புரெவி புயல் பாம்பன், கன்னியாகுமரி இடையே கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு இன்று பொது விடுமுறை விடப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அத்தியாவசிய தேவையின்றி பிற பணிகளுக்கு வெளியே செல்வதை
பொதுமக்கள் தவிர்க்கும்படி தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே புரெவி புயல் முன்னெச்சரிக்கையாக தூத்துக்குடி விமான நிலையம் இன்று மூடப்படுவதாக விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக கேரளத்தில் 5 மாவட்டங்களுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலை கொண்டிருந்த புரெவி புயல் வலுவிழந்து தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கேரளத்தில் இடுக்கி, திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கொல்லம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்று விடுமுறை அறிவித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் திருவனந்தபுரத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையமும் இன்று காலை முதல் 8 மணி நேரம் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த 15,000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புரெவி புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கடலூர் மாவட்டம் கடலூர், குறிஞ்சிப்பாடி, வடலூர், சிதம்பரம், நெய்வேலி, காட்டுமன்னார்கோவில், சேத்தியாத்தோப்பு, பரங்கிப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக காட்டுமன்னார்கோவிலில் 74 மில்லிமீட்டர் மழையும், பரங்கிப்பேட்டையில் 67 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியது. நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறை மீனவர் கிராமத்தில் பெய்த கனமழையால் குடியிருக்கும் வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் மழைநீரை வடிய வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் கோடியக்கரையில் கடல் சீற்றத்தால் கடல் நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், தில்லைநகர், விமான நிலையம், கருமண்டபம், மலைக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை பெய்தது. சென்னை சைதாப்பேட்டை, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, கோயம்பேடு, அண்ணாநகர், நுங்கம்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. ஜனவரி மாதம் புதிய அரசியல் கட்சி தொடங்கப் போவதாகவும் அது குறித்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியன்று அறிவிக்கப் போவதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஜனவரி மாதம் புதிய அரசியல் கட்சி தொடங்கப் போவதாகவும் அது தொடர்பான தகவல்களை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அறிவிக்கப் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆன்மீக அரசியல் உருவாவது நிச்சயம் என குறிப்பிட்டுள்ள அவர், மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம் என்றும் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை என்ற ஹேஷ்டேக்குகளையும் உருவாக்கியுள்ளார். தொடர்ந்து போயஸ் கார்டனில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய அவர், தமிழக மக்களுக்காக தன் உயிரே போனாலும் மகிழ்ச்சிதான் எனவும் தெரிவித்தார். ரொம்ப முக்கியம். அந்த சிங்கப்பூர்ல உடம்பு சரியில்லாமல் வரும்போது தமிழ் மக்கள் அவங்களுடைய பிரார்த்தனை, அவங்களுடைய வேண்டுதல், அதில் தான் ஒரு உயிர் பிழைத்து வந்தேன் நான். இப்போ அவங்களுக்காக என் உயிரே போனால் கூட என்னை விட சந்தோஷப்படுவேன் வேறு யாருமே கிடையாது. கொடுத்த வாக்கு நான் என்றைக்குமே தவற மாட்டேன். ஒரு அரசியல் மாற்றம் ரொம்ப கட்டாயம், ரொம்ப கட்டாயம். அது காலத்தின் தேவை, ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் மாற்றம் இப்போ நடந்தே ஆகணும். அது இப்போ இல்லைன்னா அது எப்பவுமே கிடையாது. நான் ஒரு சின்ன கருவி தான். அது நான் நீங்க தான் ஜனங்க, நீங்க முடிவு பண்ணணும், நீங்க முடிவு பண்ணணும். நான் அரசியலுக்கு நான் சொல்லிட்டேன், நான் வர்றேன், இந்த மாற்றம் நடக்கணும். நான் வந்த பிறகு நான் வெற்றி அடைஞ்சாலும் அது உங்களுடைய வெற்றி, மக்களுடைய வெற்றி. அது தோல்வி அடைஞ்சாலும் அது மக்களுடைய தோல்வி. ஸோ இந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாருமே துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களை 2 கை கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். ரஜினிகாந்தின் புதிய கட்சிக்கான ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளராக திரு அர்ஜுனமூர்த்தி மற்றும் திரு தமிழருவி மணியனை அறிமுகம் செய்தார். ரஜினி கட்சியில் இணைவதற்காக ஒரே நாளில் அர்ஜுன் மூர்த்தி பாஜகவில் இருந்து விலகினார். உடனடியாக அவரது விலகலை ஏற்றுக்கொண்டதாக பாஜக அறிவித்தது. வேளாண் சட்டங்களை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என விவசாய சங்க பிரதிநிதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மத்திய பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து
தலைநகர் டெல்லியில் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு 3 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள விக்யான் பவனில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தலைமையில் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் 4வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது மத்திய அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட தேநீர் மற்றும் மதிய உணவை விவசாயிகள் வாங்க மறுத்துவிட்டதுடன் தாங்கள் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டனர். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை உடனடியாக கூட்டி விவசாயிகளுக்கு எதிரான சட்டப்பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தையின் போது விவசாயிகள் தெரிவித்தனர். வேளாண் சட்டங்களை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்த விவசாயிகள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் டெல்லியை விட்டு செல்ல மாட்டோம் என கூறினர். இதற்கிடையே விவசாயிகளுடனான 5வது கட்ட பேச்சுவார்த்தை வரும் 5ஆம் தேதியன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி குறித்து விவாதிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளும் கொரோனா வைரஸ் பரவலின் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 8 மாதத்திற்கும் மேலாக கொரோனா நோய் தொற்று பொதுமக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டு வருகிறது. கொரோனா நோய்க்கு எதிராக சரியான தடுப்பு மருந்து இல்லாததால் நோய் தொற்றை முழுமையாக குணப்படுத்த முடியாமல் சர்வதேச நாடுகள் அவதிக்குள்ளாகி வருகின்றன. கொரோனா தடுப்பு மருந்தை தயாரிக்கும் பணியில் பல்வேறு நாடுகளும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்தியாவில் 3 கொரோனா தடுப்பு மருந்துகள் தயாரிப்பு பணிகள் நடந்து வருகின்றது. இந்நிலையில் வரும் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. கூட்டத்தில் கொரோனா தடுப்பூசி, விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. கொரோனா மற்றும் சீனா என 2 சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கடற்படை தளபதி கரம்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடற்படை தினத்தை முன்னிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் சீனாவின் சவால்களை ராணுவம் மற்றும் விமானப்படையுடன் ஒருங்கிணைந்து எதிர்கொண்டுள்ளதாக கூறினார். ராணுவம் மற்றும் விமானப்படையின் தேவைக்காக பல இடங்களில் கடற்படையின் P-81 கண்காணிப்பு விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் வடக்கு எல்லைகளில் கூடுதலாக ஹெரான் கண்காணிப்பு ட்ரோன்களை களமிறக்கி இருப்பதாகவும் கரம்பீர் சிங் தெரிவித்தார். உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவை 70% இருந்து 80% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பாதிப்பு காரணமாக 2 மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட விமான சேவை மே மாதம் 25ஆம் தேதி மீண்டும் தொடங்கியது. தொடர்ந்து படிப்படியாக விமானங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு கொரோனா பரவலுக்கு முன்பு இருந்த வழக்கமான நிலையில் 80% தற்போது எட்டியுள்ளது. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி நிலவரப்படி 2040 விமானங்களில் 2,32,364 பேர் பயணித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்கள் வழிபடுவதற்கு உரிய வயது வரம்பை கேரள அரசு நிர்ணயம் செய்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபடுவதற்கு உச்சநீதிமன்றம் கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அனுமதி அளித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த முயன்ற கேரள அரசை எதிர்த்து பல்வேறு இந்து அமைப்புகளும் ஆன்மீக அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டன. பெண்களின் உரிமையை மறுக்க முடியாது என்றும் கேரள அரசு விளக்கம் அளித்தது. சபரிமலை ஐயப்ப பக்தர்களின் சேவைகளுக்காக கேரள காவல்துறையுடன் இணைந்து புதிய வலைத்தளத்தை திருவாங்கூர் தேவஸ்தானம் வாரியம் தொடங்கியுள்ளது. அந்த வலைத்தளத்தில் 50 வயதிற்கும் குறைவான பெண்களும் 65 வயதிற்கும் மேற்பட்ட பெண்களும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு கொரோனா நோய் தொற்று காரணமாக 10 வயதிற்கும் குறைவான சிறுமிகளும் 65 வயதிற்கும் மேற்பட்ட பெண்களும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனுமதி இல்லை என்று கேரள அரசு அறிவித்திருந்தது. இப்போது 50 முதல் 65 வயதிற்கு உட்பட்ட பெண்களுக்கு அனுமதி என்று அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா காரணமாக 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. 65 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. கொரோனா தொற்றால் உயிரிழந்த பத்திரிகையாளர்களின் குடும்பங்களுக்கு உதவிகளையும் சலுகைகளையும் வழங்க வேண்டும் என
மத்திய அரசுக்கு இந்திய பிரஸ் கவுன்சில் கோரிக்கை விடுத்துள்ளது. மத்திய, மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு இந்திய பிரஸ் கவுன்சில் எழுதியுள்ள கடிதத்தில், கொரோனா பரவல் காலத்தில் பத்திரிகையாளர்கள் பலரும் தங்களை பற்றி கவலைப்படாமல் மக்களுக்கு நாட்டு நடப்புகளை தெரிவிக்க துணிச்சலுடன் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த டாக்டர்கள், சுகாதார பணியாளர்களை கொரோனா போராளிகள் என அறிவித்து அவர்களின் குடும்பத்தினருக்கு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோல் கொரோனாவால் இறந்த பத்திரிகையாளர்களையும் கொரோனா போராளிகள் என அறிவித்து அவர்களது குடும்பத்திற்கு உதவி மற்றும் சலுகை வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் பத்திரிகையாளர்களுக்கு என குழு காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக 1416 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையின்படி, மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 1416 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,86,163 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றில் இருந்து நேற்று மட்டும் 1413 பேர் குணமடைந்துள்ள நிலையில், இதுவரை வைரஸ் பாதிப்பில் இருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 7,63,428 உயர்ந்துள்ளதாகவும், தலைநகர் சென்னையில் 382 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் பாதிப்பு எண்ணிக்கை 2,16,496 அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் நேற்று ஒரே நாளில் கொரோனாவுக்கு 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், மொத்த பலி எண்ணிக்கை 11,747 உயர்ந்துள்ளதாகவும், மாநிலத்தில் தற்போது 10,988 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்களில் இனிவரும் காலங்களில் குடமுழுக்கு விழா நடைபெறும் பொழுது கண்டிப்பாக தமிழ் மொழியும் இடம்பெற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கரூரில் உள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவில் தமிழ் சைவ ஆகம விதிகளின்படி தேவாரம், திருவாசகம் போன்றவைகள் வாசிக்கப்பட்டு குடமுழுக்கு விழாவை நடத்த உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் திரு கிருபாகரன், திரு புகழேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது குடமுழுக்கு விழாவிற்காக 25 ஓதுவார்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழ் வழியிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் எனவும் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழிலும் குடமுழுக்கு நடைபெறும் என்றால் அழைப்பிதழில் ஏன் ஓதுவார்களின் பெயர் இடம்பெறவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்களின் குடமுழுக்கு விழா கண்டிப்பாக தமிழிலும் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளனர். சமஸ்கிருதம் உள்ளிட்ட பிற மொழிகளில் குடமுழுக்கு நடத்துவது குறித்து எந்த மாற்று கருத்தும் இல்லை என தெரிவித்த நீதிபதிகள், இதே கோரிக்கையை வலியுறுத்தி மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கலானால் கோவில் நிர்வாகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இனிவரும் முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். புதிய டிஜிட்டல் வங்கி நடவடிக்கைகள், புதிய கிரெடிட் கார்டுகள் வழங்குதல் ஆகியவற்றை நிறுத்தி வைக்குமாறு தங்களுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளதாக HDFC வங்கி தெரிவித்துள்ளது. வங்கியின் டிஜிட்டல் சர்வர்களில் கடந்த 2 ஆண்டுகளாகவே தொடர்ந்து கோளாறு ஏற்பட்டு அதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் பாதிப்புக்கு ஆளானதால் இந்த உத்தரவை ரிசர்வ் வங்கி பிறப்பித்துள்ளது. கோளாறுகள் சரி செய்யப்பட்டு ரிசர்வ் வங்கியின் சம்மதம் பெற்று தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ள வங்கி நடவடிக்கைகள் மீண்டும் துவக்கப்படும் என HDFC வங்கி தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவ தளபதி MM நரவானே ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவிற்கு அடுத்த வாரம் பயணம் செல்கிறார். அப்போது அவர் இருநாட்டு ராணுவ உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். கடந்த மாதம் நேபாளம் நாட்டிற்கு சென்ற ராணுவ தளபதி நரவானே அந்நாட்டு குடியரசுத் தலைவர் வித்யா தேவி பண்டாரி மற்றும் நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி ஆகியோரை சந்தித்தார். ராணுவ தளபதி நரவானேக்கு நேபாள ராணுவ தளபதி என்ற கௌரவ பதவியை குடியரசுத் தலைவர் வித்யா தேவி பண்டாரி வழங்கினார்.
கடலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகள் லட்சிய முன்னேற்ற சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் படைக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத உதவித்தொகை 1000 இருந்து 3000 உயர்த்தி வழங்கிட வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி காவல் நிலையம் அமைத்திட வேண்டும், 100 நாள் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பட்டினம்பாக்கம் முதல் பெசன்ட் நகர் வரை இருந்த உடைந்த பாலத்தை மீண்டும் கட்ட 411 கோடி ரூபாய் செலவாகும் என உயர்நீதிமன்றத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் மீன் அங்காடிகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையம் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.